வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி முருகன் கோவில் அருகில் நரிக்குறவர் இன மக்கள் 3 தலைமுறைகளாக தெருவோரத்தில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். ஒன்றும் வசதி இல்லாத 3 தலைமுறையாக இந்த ரத்னகிரியில் கிடக்குறோம். குழந்தை அந்த காலத்தில் படிக்கல, இந்த காலத்தில் நானும் படிக்க வைக்கலான்னு பார்க்குறோம். ஒரு வீடு வந்தா இந்த மாதிரி இருந்தால் எப்படி? இதை பாரு, நம்ம தமிழனால பாரு, துணிமணி இல்லை, எல்லாம் வந்து மழை மற்றும் குளிர்காலங்களில் ஏடிஎம் மையங்களில் தஞ்சம் புகுந்து விடுவதாகவும், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என தங்க இடமில்லாமல் அவதிக்குள்ளாவதாகவும் தெரிவிக்கின்றனர். இவர்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரி தமிழக அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா, இந்த மழையில 3 தலைமுறையாக இந்த ரத்னகிரியில் கீறோம். வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க ஐயா. ஒன்றும் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு துணி எல்லாம் நெஞ்சு போயிட்டு இந்த கடையில் தான், இந்த பேங்க்கில் தான் படுக்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி இங்கே எல்லாம் பார் எப்படி நெஞ்சிக்குது பார், இது எல்லாம் பார் எங்கே நெஞ்சிக்குது பார். இந்த மாதிரி துணியெல்லாம் நெஞ்சிக்கின்னு இப்படி கீழே போட்டிக்கின்னு ஒன்றும் வசதி இல்லாத 3 தலைமுறையாக இந்த ரத்னகிரியில் கிடக்குறோம். பேங்க்கில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு கடையில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. 40 வருஷம் 50 வருஷம் இந்த ரோட்ல எத்தனை வருஷம் நாங்கள் கடுக்கிறது? நீங்க கவர்மெண்ட் எல்லாம் விளம்பரம் எடுக்க மாட்டீங்களே, கவர்மெண்ட் நீங்க வீடு தரீங்களா தர மாட்டீங்களா? எதுனா 2ல 1 சொல்லுங்களே ஐயா. இந்த குழந்தை குட்டி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு கூட எதுனா 1 படிக்க வைக்கிறதுக்கு துணிமணி எதுனா வீடு வாசல் இருந்ததானே நாங்க படிக்க வைக்கிறதுக்கு. வீடு வாசல் இல்லாத நாங்க படிக்க வை, நீங்க ஸ்கூல்ல போ, இதுல போ, அதுல போனாக்கா இவ்வளோ நாடு இவ்வளோ உலகத்துல செய்யார் மோர்னாங்க வேப்பூர் எல்லாம் நாட்டுல கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வீடு. இந்த ரத்னகிரியில ஏன் நீங்க தர மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட் வீடு மட்டும் ஏன் தர மாட்டேங்கிறீங்க? இங்க வந்து தூங்குறதுக்கு கூட இல்ல. ஒரு கடை மூடுறனாக்கா 12 மணி ஆகி போடுது, 10 மணி ஆகி போடுது, 11 மணி ஆகி போடுது. அது வரைக்கும் மடியில வச்சிருந்து இந்த மழையில ஈரத்துல குழந்தைங்களுக்கு ஜுரம், இரும்பல், காய்ச்சல், எவ்வளவு ஊசி, எவ்வளவு மாத்திரை, அந்த சம்பளம் 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு போயிடுது. எங்களுக்கு சாப்பாடுக்கே போயிடுது. ஒரு சாப்பாடு ஆக்கி சாப்பாடுக்கு கூட முடியல. இந்த குழந்தைங்களுக்கு ஜுரத்துக்கே போயிடுது. இங்க நாங்க எங்க வீடு கட்ட முடியும்? நாங்க எங்க மெத்த வீடு கட்ட முடியும்? சம்பாதிச்சு கட்டினாங்க எந்த சம்பாதிக்கல. இந்த 200 ரூபாய் 300 ரூபாய் சாப்பாடுக்கே போயிடுது. அதுல எங்க மெத்த வீடு கட்ட முடியும்? எங்களுக்கு எங்களுக்கு பாத்தி ஒரு ஒரு வீடு. அதுக்காக தான் நாங்க போராட்டம் பண்ணி நிக்கிறோம்.